ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா நான் என்னென்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன், அந்த ஸ்டாக்கை நான் எப்படி பிக் பண்றேன், அனலைஸ் பண்றதை நீங்க கத்துக்கலாம். இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில கண்டிப்பாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு செக்டாரோட இண்டெக்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டாக் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பண்ணுதா இல்லையா, அதெல்லாம் நமக்கு என்ன யூஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நிஃப்டி ஐடி நம்ம இப்போ சூஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் செக்டர், தென் எனர்ஜி செக்டர் எல்லாமே தனித்தனியா இருக்குது. இந்த ஆட்டோ அப்படிங்கிற இண்டெக்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு பர்சன்டேஜ் காமிக்குது. 1.8% வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ இது வந்து கீழே இருக்கிறதுக்கு வந்து பாதிக்குமா இல்லையா, ஒரு பாதிக்குங்கிறது என்ன மீனிங்ல நான் சொல்றேன் அப்படின்னா இதுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸஸ்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது கீழே இருக்கிற ஸ்டாக்குக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஐடி சரிங்களா. ஸோ நிஃப்டி ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கப் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கப் பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நம்ம பிரேக் அவுட் பாயிண்ட்ல இருக்கலாம். ஸோ இது பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ல இருந்துட்டு இங்க வந்துட்டு இந்த ட்ரெண்டோட இந்த லைனையும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு ரீடெஸ்ட் ஆயிருக்குது, அதுக்காக தான் மார்க் பண்றேன். ஓகே, பாருங்க ஷார்ப்பா இந்த இடத்துல வந்துட்டு ரீடெஸ்ட் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நிஃப்டி ஐடில நடந்திருக்கிற ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட். ஸோ நல்ல பிரேக் அவுட் இந்த ரேஞ்சில். ஸோ இந்த பிரேக் அவுட் அப்புறம் இது போயிட்டு திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்குது. ஓகே, ஸோ என்னோட கர்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பிரஷ் பெயிண்டும் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்க அப்படின்னா மேலே போயிருக்குது. இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு ரீடெஸ்ட்க்கு அப்புறம் இது திரும்பவும் வந்துட்டு மேலே போயிருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் ஃபார் ஐடி ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ சேம் இதே கப் பேட்டர்ன் வந்து நம்மளோட அதர் ஐடி ஸ்டாக்ஸ்லயும் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ இந்த வீடியோட மோட்டவே அதுதான். ஸோ வாங்க இந்த சார்ட் வந்து நான் கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக மேல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ண போற ஸ்டாக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் மேல நான் டிசிஎஸ் எடுத்துக்கிறேன். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது வந்துட்டு நிஃப்டி ஐடி. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு வேணா பெருசு கூட பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்ல வந்துட்டு இப்போ மேல டிரா பண்ணி பார்க்கலாம். சேம் மார்க் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு கப் பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகே, சேம் இதோட பீரியட் பாருங்க, இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிப்ரவரி மார்ச்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்குது. ஸோ பிப்ரவரி 20ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஸோ பிப்ரவரி 20ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ சேம் இதே கப் பேட்டர்ன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இப்போ மேல நம்ம கர்சர் வைக்கிறோம். சேம் கர்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே நம்ம காட்டும். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 23 பிப்ரவரி 23. ஸோ பிப்ரவரி 23 வரைக்கும் நம்ம வந்து இங்க வந்து கர்சரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். டிசிஎஸ் ஸ்டாக்ல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சேம் இதே ஸ்டாக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிருக்கு, மேலே போயிருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்ல ஃபால் இருக்கு, இங்க வந்து கொஞ்சம் கம்மியான ஃபால் இருக்கு. தென் நிஃப்டி ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஐடி எடுத்துருங்க, இது அங்கேயே அப்படியே இருக்கட்டும். தென் வந்து அதர் ஸ்டாக் எடுக்கலாம். தென் இன்ஃபோசிஸ் பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் அதே மாதிரி சேம் சேம் வந்து அச்சு பிசுறாம அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஐடி மாதிரியே வந்துட்டு சேம் அதே மாதிரி ஒரு ரேஞ்ச் எடுத்திருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில இருந்து இங்கேயும் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைச்சிருக்குது. இந்த பிரேக் அவுட் அப்புறம் இங்க ரீடெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்குது. சேம் கரெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஐடில இருந்தால கூட வந்துட்டு நமக்கு இன்ஃபோசிஸ்ல கரெக்ஷன் வரல. ஸோ சொல்ல போனா இப்போ வந்து ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் இன்ஃபோசிஸ்க்கு அப்புறம் வந்துட்டு HCL டெக் பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு இங்கேயும் ஒரு நல்ல கரெக்ஷன் நடந்திருக்குது. பிப்ரவரி 23 சம்திங் அந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம். இங்க வந்துட்டு ஓகே இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாக் வந்திருக்கணும். பட் ஆனா இந்த ஸ்டாக் வந்து மேல ரெக்கவர் ஆயிட்டு மேல வரல. எனிவே இங்க வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு நல்ல கப் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆயிருக்குது. இது ரீடெஸ்ட் எதுவுமே இல்லை. ரீடெஸ்ட் ஏன்னா வந்து இங்க ரீடெஸ்ட் எடுத்துட்டு நல்ல மேல போய் ரீடெஸ்ட் எடுத்து வந்துருச்சு. HCL வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட்க்கு எடுக்கிற வரைக்கும் இந்த அட்டம் நம்ம அடிக்கல. சொல்ல போனா இந்த அட்டம் அடிக்கல. இது டைரக்டாவே இங்க இருந்து டைரக்டாவே வந்து பிரேக் அவுட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஓகே, மேல கர்சர் வைக்கிறப்ப கீழே அந்த டேட்லயே வந்து கீழே கர்சர் காமிக்கும் பாருங்க. ஸோ அதுலயே நமக்கு தெரியும் நமக்கு வந்து இங்க பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஸோ HCL சொல்ற அளவுக்கு வந்துட்டு நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸோட ஈக்குவலா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா வந்துட்டு நிஃப்டில வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டாக் கீழே தான் இருந்திருக்குது. ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா HCL வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ஸோ டெக் மஹிந்திரா அதுக்கெல்லாம் டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கு அந்த ஸ்டாக் அப்படியே.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷனே கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு. ஸோ பிப்ரவரி 20ல பார்க்கலாம். இது வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான கப் பேட்டர்னா வந்து ஃபார்ம் ஆகல. சேம் டைம் வந்து நிஃப்டி ஐடியோட கம்பேர் பண்றப்ப டெக் மகேந்திரா சொல்லப்போனா ரொம்ப ஃபாஸ்டாவே க்ரோ ஆயிட்டு ஒரு நல்ல ஹைக்கு போயிருக்குது. சொல்லப்போனா இந்த கப்போட டெப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17 to 18% தான். ஓகே, ஸோ இந்த கப்போட டெப்த் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு 18% தான் வந்து இந்த கப்போட டெப்த். ஸோ இங்க வந்து டெக் மஹிந்திரா அதை விட ஒரு நல்ல ஒரு அப்சைட் பொட்டன்ஷியலே நமக்கு இப்போ கொடுத்துருச்சு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம். ஸோ பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன், நல்ல ஒரு கப் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஆனால் பர்ஃபெக்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஐடி அளவுக்கு இந்த கப்போட பர்ஃபெக்ஷன் இல்லை. பட் எனிவே வந்துட்டு இதுவும் வந்து ஒரு பிரேக் அவுட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் எல்லாமே வந்துட்டு சேம் நிஃப்டி ஐடி மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணியிருக்குது. தென் எம்பசிஸ், கோஃபோர்ஜ். ஸோ கோஃபோர்ஜ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கோஃபோர்ஸ்லாம் ஓரளவு ஓகே தான். ஏன்னா வந்து ஓரளவு வந்து சேம் அதே மாதிரி தான் வந்து நல்ல ஒரு கப் பேட்டர்ன். தென் வந்து இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குது, ரீடெஸ்ட்லாம் எடுத்திருக்குது, ஃபார்ம் ஆயிருக்குது, ஓகே. நம்ம விப்ரோ பார்க்கலாம். ஏன்னா விப்ரோ வந்து எப்போதுமே நிஃப்டி ஐடிக்கு வந்து டோட்டலி அகெயின்ஸ்டா தான் இருக்கும். நிஃப்டி ஐடி ஒரு பக்கம் போச்சு அப்படின்னா தலைவர் இன்னொரு பக்கம் போவார், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஐடி ஓகே, இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு கப் பேட்டர்ன் சேம் அதே மாதிரி தான் எடுத்திருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் எடுத்த பிரேக் அவுட் ஓகே தான். ஆனால் வந்துட்டு பிரேக் அவுட் வந்து நிஃப்டி ஐடி எடுக்கிறப்பவே இதுவும் பிரேக் அவுட் எடுத்திருக்குது. சேம் டேட்ல பாருங்க, ஜூலை 12. ஆனால் வந்துட்டு திரும்ப அதை வந்து ஃபாலோ பண்ணல. திரும்பவும் அந்த கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. சொல்லப்போனால் இது வந்துட்டு இன்னும் வந்து சப்போர்ட் ஜோனை வந்து திரும்ப பிரேக் பண்ணலை அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட லாஸ்ட் ட்ரேடிங் டேல கூட வந்துட்டு 539ங்கிறது சொல்லப்போனா வந்துட்டு ஒரு வீக் ரேஞ்சா தான் வந்து விப்ரோல போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ எதுக்காக இதை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஸ்டாக் சூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக, ஏன் இதை பத்தி நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பாக்குறோம் அப்படின்னா, ஒரு செக்டாரை நம்ம வந்துட்டு கரெக்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஷார்ட் டேர்முக்கு நம்மளால ஒரு கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல எந்த செக்டாருக்கு சான்ஸ் அதிகமா இருக்கோ, எந்த செக்டாருக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் அப்சைட் பொட்டன்ஷியல் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அந்த செக்டாரை நம்ம சூஸ் பண்ணா மட்டுமே நம்மளால வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு நம்ம டேக்அவே என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு நிஃப்டி ஆட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது ட்ரெண்ட்ல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இல்ல நமக்கு இப்போதைக்கு வந்து பேங்கிங் செக்டாரோ இல்ல வந்துட்டு ஐடியோ இல்ல மெட்டல் ஸ்டாக்கோ தான் நமக்கு வந்து இப்போதைக்கு ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மோட்டார் ஸ்டாக் கூட போய் போராடி இருக்க கூடாது. டைரக்டா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நான் சொல்றேன், நிஃப்டி மெட்டல்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு ஸ்கோப் இப்ப இருக்கு அப்படின்னா டைரக்டா நிஃப்டி மெட்டல் வந்துடணும். மெட்டல்ல இப்ப எந்த ஸ்டாக் வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணிட்டு எந்த ஸ்டாக் வந்து இப்ப நான் ரன் அப்ல இருக்கோ அந்த ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம நிறைய டைம் நினைக்கிறோம் ஒரு ஃபாலிங் நைஃப் பிடிக்க தான் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அதாவது ஒரு ஸ்டாக் கீழே விழுறப்பதான் வந்துட்டு இந்த ஸ்டாக் நல்லா கீழே விழுந்துருச்சு, இப்ப போய் வாங்கலாம் அப்படின்னு அது இன்னும் கொஞ்சம் கீழே வரும். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னப்போ இன்னும் கொஞ்சம் கீழே வரும். திரும்ப திரும்ப ஆட் பண்ண அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஒரு நல்ல ஒரு கெயின் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். ஆனா ஒரு ரன்னவேல ஒரு ரன் அப்ல இருக்கிற ஸ்டாக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்கு நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ட்ரெண்ட் எப்ப ரிவர்சல் ஆகுதுன்னு தெரியுதோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல செக்டாரை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க ஷார்ட் டேர்முக்கு. தென் அந்த செக்டார்ல இப்ப போயிட்டு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்லி ஸ்டாக் என்ன அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஐடி செக்டரோட எல்லா சார்ட்டுமே நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ இது போக வந்துட்டு ஒரு மெட்டல் செக்டார் இருக்கு அப்படின்னா மெட்டல்ல நீங்க இப்போ கரண்ட்ல இருக்கிறதுல எந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, எந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ண நல்லா பெனிஃபிட் இருக்கும், எது பிரேக் அவுட்ல இருக்கு, இப்ப பிரேக் அவுட் ஆயிட்டு கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்குது, ரன் அப் ரெடியா இருக்குது, இல்ல வந்து ரன்னவேல ரன் அப்ல இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த ஸ்டாக்ல சூஸ் பண்ணுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்டராவே இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட ஷேர் மார்க்கெட் ஜேர்னில ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.